ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்க தளபதி விஜய் நடித்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கோட் படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் இன்றைக்கி தான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் எந்த ஒரு அனில்ஸுமே இந்த 3rd டேவுமே நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல, இனிமேல் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஏகப்பட்ட ஸ்பாயிலர்ஸை நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் எந்த ஒரு அனில்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கல, இந்த படத்தை நான் தேட்டரில் தான் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்தோட ரிவ்யூவை பாருங்கள். அண்டு படத்தோட ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது இந்த படத்தோட ரிவ்யூவை நான் 2 வெர்ஷனாக சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வெர்ஷன்ன்றது என்னோட வெர்ஷன். ஸோ அந்த ரிவ்யூவை கேட்டு முடிச்சிட்டக்கப்புறம் செகண்ட் வெர்ஷன் நான் சொல்கிறேன். அந்த செகண்ட் வெர்ஷன் ரிவ்யூவை கேட்டக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்கும், ஸோ இந்த படத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எப்படி பார்க்கலாம், ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தில் இருக்குது, ஸோ இந்த மைண்ட் செட்டில் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த ரிவ்யூவை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் கையிலேயே நான் ஆப்ஷனை கொடுத்துட்டேன். அண்ட் லாஸ்ட்டில் என்னோட ஒப்பீனியனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு படத்துக்கு ரிவ்யூ போடும் போதுமே இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன் உங்ககிட்ட, ஆனால் அது கடைசியில் மறந்துடுவேன். ஆனால் இப்போ இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு நான் சொல்ல போகிற விஷயம் நல்லா சூட் ஆகும். அதாவது என்னென்னா, இந்த தேட்டரில் போய் படம் பார்க்குறவங்க அப்படின்னு மொத்தம் 3 கேட்டகரி இருக்காங்க. நார்மலாக தேட்டரில் போய் ஒரு படத்தை பார்க்குறவங்க 3 கேட்டகரி இருக்காங்க. அது யாருன்னா, முதல் கேட்டகரியில் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்துருவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இருக்காது. அவங்களுக்கு தேட்டரில் போய் படத்தை பார்க்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும், வேறு எந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்காது. அதுதான் செகண்ட் கேட்டகரி ஃபேன்ஸு. ஸோ இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குல்ல. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ ஆக மொத்தம் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. 3வது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க, அதாவது இந்த மூவி லவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மூவி லவர்ஸுன்றவங்க என் கேட்டகரியில் வருவாங்க. அதாவது இந்த படத்தை இப்படி தான் பார்க்கணும், இந்த படத்தில் இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு நிறைய குறையை தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த படத்தை செதுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்களை நெகட்டிவாக சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயங்களை நெகட்டிவாக சொல்லி, எந்த விஷயத்தை பாசிட்டிவாக சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தை பாசிட்டிவாக சொல்லி கன்வே பண்ணுறவங்க இந்த 3வது கேட்டகரியில் வருவாங்க. அதாவது அவங்க படத்தை பார்க்க மாட்டாங்க, படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது அது எல்லாமே பார்ப்பானுங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நானும் வருவேன். ஸோ மோஸ்ட்டாக என்ன மாதிரி ஆளுங்க இந்த 2020 லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் உருவாகியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 2020க்கு அப்புறம் ஏகப்பட்ட மூவிஸை பார்த்து ஜென்ரல் நாலேஜை வளர்த்து, அதாவது மூவிஸோட ஜென்ரல் நாலேஜை வளர்த்து இந்த படத்தை இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்டோஃபர் நோலனுக்கே போய் டீச் பண்ணுற லெவலுக்கு மூவி நாலேஜ் அவ்வளோ வளர்ந்து போயிடுச்சு. அதனாலேயே 2020க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஏகப்பட்ட படங்களை நிறைய பேர் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. பிகாஸ் படம்லாம் லாக்டவுனில் பார்த்து மக்கள் நல்லாவே அவங்களோட நாலேஜை வளர்த்துட்டாங்க. நம்ம இதுக்கப்புறமா அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் இவங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல படங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் நிறைய குருமா படங்களும் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் நான் லோகேஷை சொல்லலாம். நிறைய புது புது விஷயத்தை ட்ரை பண்ணி ஆடியன்ஸ்க்கு நல்ல மூவியை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே ஒரு மூவியில் ஒரு புது விஷயத்தையும் ஒரு புது டெக்னாலஜி இல்லைனா புது புது விஷயங்களை பார்த்துட்டாங்கன்னா அந்த விஷயங்களை மறுபடியும் அவங்க பார்க்குறதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. அதாவது இப்போ இருக்க ஆடியன்ஸை சொல்கிறேன். அதுக்கடுத்து வர படத்தில் இந்த படத்தில் நான் ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டேன், ஸோ எனக்கு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் கடுப்பாயிடுவாங்க. அந்த விஷயம் தான் இந்த கோட் படத்துலேயும் நடந்திருக்கு. இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்றத விட ஏகப்பட்ட நெகட்டிவ்ன்றது தான் இருக்குது. என்னடா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அப்போ படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறியா கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ படத்தோட ரிவ்யூவை நான் சொல்லி ஃபுல்லாக முடிச்சிடுறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் அப்படின்றத. ஸோ படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் சொன்ன ரிவ்யூவை வச்சு. ஸோ முதல்ல படத்தோட நெகட்டிவ்லேருந்தே போயிடலாம், ஏன்னா அதுதான் நிறையவே இருக்குது. எல்லாருமே இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்க. பிகாஸ் நானுமே ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கோ, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க போல் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் ஒன்றுமே புரியல. ஸோ அப்பாவும் பையனும் சேர்ந்து ஏதோ ஒரு வில்லனை எதிர்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நானும் படம் பார்க்க போனேன். எந்த ஒரு ஹைப்புமே கிடையாது இந்த படத்துக்கு. பிளாங்காக போய் உட்காந்து படத்தை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. அதாவது மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு இந்த படம் இருக்கும்னு நினச்சாங்க. ஸோ அப்படி ஹைப்பானதே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக மாறிடுச்சு. பிகாஸ் இவங்க மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு சில ஃபைட் சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க படத்தில், அதுதான் எடுத்து ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க. பட் நீங்கள் போய் படத்தில் பார்க்கும்போது அந்த மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு எடுத்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க.
ஏன்னா படத்தோட கதைக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒரு பயங்கரமான சேஸ் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும்ல. நம்ம போஸ்டரில் பார்த்த சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. எந்தெந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க, இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு ஒரு போஸ்டர். அதாவது ஒரு பில்டிங்கில் எகிரி தொங்குற மாதிரி விஜய் வந்து ஒரு ஸ்டில் இருக்கும். ஸோ அந்த சீன் பார்த்திங்கன்னா இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அது ஏதோ முக்கியமான சீனாக தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அதை காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணிவிட்டு என்னென்ன மளிகை சாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ காமெடி சீன் எங்கே வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு இடத்துல இப்படி ஒரு காமெடி சீன் வைக்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசியா, பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்காப்பா. இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸோ ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸோ இருந்தால் நல்லாயிருக்கும் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல காமெடி சீக்வன்ஸ் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ சில பேர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு இந்த படம் ஏதோ இருக்கும்னு நினச்சா இந்த படத்தோட கதைக்குமே இவங்க ட்ரெய்லரில் காமிச்ச சில விஷயங்களுக்குமே சம்மந்தமே கிடையாது. ஸோ ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க சில பேர். நான் பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் போனேன். எந்த ஒரு ஹைப்புமே கிடையாது. இந்த படம் இப்படி தான் இருக்கும் நான் நினைக்கவுமே இல்லை. அதனால் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் சில பேரோட மைண்ட் செட்டில் இந்த மாதிரி தான் சில விஷயம் இருந்துச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக மாறிடுச்சு இந்த படத்துக்கு. இந்த படத்தில் செகண்ட் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் சாங் தான். இந்த படத்தில் இந்த பாட்டை ஏன்டா வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக இந்த படம் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங் ரிலீஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஏன்னா வந்து அந்த பாட்டுமே நல்லா இல்லை, அதே மாதிரி அந்த படத்தில் வந்து அந்த விஜயோட டிஏஜிங்கும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அடி வாங்குச்சு அந்த பாட்டு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணிவிட்டு இந்த படத்தில் இந்த பாட்டை வச்சாங்க. ஸோ படத்தில் பாட்டு பார்க்கும்போது எல்லாமே விஎஃப்எக்ஸ் அந்த டிஏஜிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட சீக்வன்ஸாக இந்த பாட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த சீக்வன்ஸே இந்த பாட்டுக்கு எடுத்துடுது. பிகாஸ் இந்த பாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கும், ஒரு கொலையை பண்ணியிருப்பான். ஸோ ஒரு முக்கியமான டென்ஸான சீன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் இவன் தப்பிக்கிறதுக்காக ஒரு டூலாக இந்த பொண்ணை யூஸ் பண்ணி இந்த பாட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். மச்சான் சித்தார்த், டேய் மச்சான் மூச்சு விடுறா மச்சான். டேய் சித்தார்த், சின்ன வயசுலயே போயிட்டேடா சித்தார்த். நீங்க சாங் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நானே நிறைய பண்ணியிருக்கேன். என்னம்மா சாங் போலாமா? ஓகே. தேங்க்ஸ் பிரதர். நைஸ் மீட்டிங். டி என்னடா ஆச்சு உங்களுக்கு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில் இந்த பாட்டை அந்த சீனில் பார்க்கும்போது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்டா ஒரு டென்ஷனான சீன் இருக்கும் போதாடா இந்த பாட்டை வைப்பீங்க, அதுவும் தேவையில்லாத பாட்டு இந்த படத்துக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வர அந்த ஹீரோயினுமே தேவையில்லை தான். ஏன்னா அந்த ஹீரோயினே இந்த படத்தில் தண்ணி கேன் போடுற ரோல் தான் வந்துச்சு. ஸோ தேவையில்லாத பாட்டு, தேவையில்லாத ஹீரோயின், இந்த சீக்வன்ஸுக்கு இந்த பாட்டு தேவையே கிடையாது. எதுக்கு தான் வச்சாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வேறு இன்டர்வியூவில் வேறு விபி வேறு நான் ரவுடி பேபி மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு சாங் கேட்டேன்னு வேறு சொல்லியிருக்காரு. எதுக்கு தான் கேட்டீங்க? அதான் தேவையே கிடையாது இந்த படத்தில் இந்த பாட்டு. ஸோ இது ஒரு பயங்கரமான நெகட்டிவ். மூணாவது நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஏஜிங் தான். என்னடா படத்தில் டிஏஜிங் நல்லா இல்லையா கேட்டிங்கன்னா, அந்த செகண்டாக வர அந்த இளைய தளபதிக்கு டிஏஜிங்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க, அது எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கும் பின்னாடி அவரோட வயசு கம்மியாக நான் நாளைய தீர்ப்போட விஜயை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். உண்மையிலே கொடூரமாக இருந்துச்சு. அந்த விஜயை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருந்துச்சு. இந்த ஸ்னாப் சாட்டில் ஃபில்டர் எடுப்போம்ல, ஃபில்டர் எடுக்கும்போது நம்ம மூஞ்சில் அந்த மூஞ்சி வந்துட்டு போயிட்டே இருக்கோம்ல. ஸோ ஒட்டவே ஒட்டாது அந்த முகமே ஃபில்டரில். ஸோ அந்த மாதிரி தான் அந்த நாளைய தீர்ப்பு விஜயை பார்த்தீங்கன்னா இவங்க டிஏஜ் பண்ணி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படம் எந்த அளவுக்கு அதுக்கு ஒர்க் பண்ணணும், அதுவும் ஒரு முக்கியமான சீன் வேறு. அந்த முக்கியமான சீனுக்கு அந்த விஜயை தான் நாங்கள் காட்ட போகிறோம்னு சொல்லி முடிவும் பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணிவிட்டு அந்த மாதிரியாக காட்டுறது, அப்படியே விஎஃப்எக்ஸ் பண்ணுறது, டிஹெச் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுத்துருக்கலாம். ஸோ பக்காவாக பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தில் பயங்கரமாக கோட்டை விட்டுட்டாங்க. எனக்கு உண்மையாக சொல்ல போனோம்னா அந்த சீனில் ஒஸ்ட்டு தேட்டரில் சிரிக்கிறாங்க அந்த சீனை பார்த்துட்டு. முக்கியமான ஒரு சீன் தான், ஒரு கான்வர்சேஷன் சீன் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நல்லாவே டிஏஜிங் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த முகத்தில் அந்த டிஹெச் ஒட்டவே கிடையாது. ஒஸ்ட்டு சீன் அது, இருக்கிறதுலே ஒஸ்ட்டு டிஹெச்சிங். ஸோ டிஹெச் பண்ணி முடிச்சுட்டு இவங்களே பார்த்துட்டு இதெல்லாம் எப்படா ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கவே மாட்டானுங்க போல இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் வந்து விஜய் எப்படி இருந்தாலுமே ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனுங்க பண்ணிட்டானுங்களா என்னமோ தெரியல. பட் ஒஸ்ட் டிஹெச் அது. அந்த நாளை திருப்பி விஜய் கொண்டு வராமலே இருந்திருக்கலாம். அண்ட் படத்தில் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, நம்ம விஜயகாந்த் சாரோட கேமியோவை எடுத்துகிட்டு வந்தது தான்.
அந்த படத்துக்கு இந்த கேமியோ தேவையே கிடையாது. ஸோ அவரை எடுத்துகிட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு சீனில் வச்சு அவருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக ஏதாவது ஒரு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு ஒஸ்டான டிஏஜ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த நாளைய தீர்ப்பில் வந்த அதே மாதிரி ஒரு டிஏஜிங் மிஸ்டேக் தான் இதுலேயும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டிஏஜிங் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக அந்த டிஏஜிங் இல்லவே கிடையாது. ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நினச்சிருந்தா அவங்க டிஏஜ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு ஃபோட்டோவையும் ஒரு என்ன சொல்கிறது, அவரை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக்ஸ் வச்சுருந்தாலுமே நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. எனக்கு பிடிக்கவே கிடையாது. அதை வச்சிருக்கவே தேவையில்லை. அண்டு இந்த படத்தில் ஏகப்பட்ட விஜய் படத்துலேருந்து ஏகப்பட்ட சிக்னேச்சர் ஷாட்டை எடுத்திருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் ஷாட்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். இந்த சிவிங்கம் எடுத்து வாயில் போகிறது இந்த தெரி படத்தில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சிக்னேச்சர் ஷாட் தெரி படத்துலேருந்து. அண்டு ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும், ஐகானிக்கான டைலாக். அது வந்து நீங்கள் கத்தி படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்னேச்சர் ஷாட் இருக்குது. ஸோ அந்த எல்லா சிக்னேச்சர் ஷாட்டையும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் ஷாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஷாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்க படத்தில் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா அந்த ரீக்ரியேட் பண்ணதையாக பார்த்துட்டு நாங்கள் கத்துறதுக்கு வரோம், புதுசாக ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதை ஒரு ஐகானிக்கான சீனாக வச்சு அதை வச்சுட்டு சுற்றுவானுங்க ஃபேன்ஸு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஒரு சீனை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா உங்கள் படத்தில், வேறு லெவல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் லாஸ்ட்டாக ஒரு ஷிட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. தேவையே இல்லாத அணி. ஏற்கனவே படம் வந்து அறுதப்பழசான கதை. சரி ஓகே, அதெல்லாமே பண்ணி நீங்கள் டிஏஜிங்கன்ற கான்செப்டை கொண்டு வந்து சரி ஓகே, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிருச்சுல. முடிஞ்ச படத்துக்கு எதுக்கு செகண்ட் பார்ட் லீடு, அதில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனு, அதில் வேறு க்ளோன் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இல்லை எதுக்கு, படம் முடிஞ்சு பீஸ்ஃபுல்லாக தானே கிளம்புறாங்க, தேவையில்லாத அணி எதுக்கு? இல்லை எதுக்குன்னு நான் கேட்குறேன். இதுதான் தேவையில்லாத அணின்றது. அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தேவையில்லாத அணி நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ள பர்ஃபெக்டாக பண்ண வேண்டிய விஷயத்தை எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ணல. உண்மையிலே தேவையே கிடையாது. அதெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருந்தோம். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அது தேவையே கிடையாது. நீங்களே பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எதுக்கு, ஏன் இந்த மூவி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைப்டாக சில பேர் பார்த்ததுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேமியோ இருக்கிறது தான். இந்த படத்துக்கு நாளாக ஹைப்டாக இல்லை, சில பேர் ஹைப்டாக இருந்தாங்களே, அது எதுக்குன்னா கேமியோக்காக தான். பிகாஸ் வந்து இந்த கேமியோன்ற ஒரு இந்த கான்செப்டை பார்த்திங்கன்னா உருவாக்கி விட்டதே நம்ம அண்ணன் லோகேஷ் தான். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த விக்ரமில் ஆரம்பித்து விட்ட ரோலக்ஸ் கேமியோ. அப்புறம் வந்து எல்சியூ வந்து வந்துச்சு. அப்புறம் லியோவில் வந்து இவரோட கேமியோ இருக்குது, கமல் சாரோட கேமியோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டது. ஸோ அந்த பெஞ்ச் மார்க் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாலோ ஆகி இப்போ வெங்கட் பிரபுவும் அது யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் கேமியோன்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேமியோ இருக்குது. தோனி கேமியோ, விஜயகாந்த் கேமியோ, எஸ்கே கேமியோ, த்ரிஷா கேமியோ சொல்லி ஏகப்பட்ட கேமியோ இருக்குது. ஸோ அதெல்லாமே இவர் வச்சுட்டாரு. ஸோ அதை வச்சு ஒப்பேத்திட்டார். இந்த படத்தில் இவங்க கேமியோ இருக்குதானே பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. இதில் சோகமான விஷயம் என்னென்னா இது விஜய் படம். ஸோ அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, ஸோ அவர் எப்படி நடிக்க போகிறாரு அப்படின்றத தாண்டி அவரோட கேமியோ இருந்தால் தான் படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு நிலைமை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை நினச்சா தான் கவலைக்கிடமாக இருக்குது. எல்லாம் இந்த லோக்கி பயபுலியை சொல்லணும், அவரை போட்டு உதச்சா சரியாக போயிடும். இந்த கேமியோ வச்சு படத்தை ஓட்டிட்டாங்க. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவில் விஜய் இருக்கார்ல, அதாவது இளைய தளபதி, இவர் வந்து ரொம்ப கெட்டவராக காமிச்சாங்க. ஸோ ஓகே, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படி இருந்துச்சு. பட் அதான் அந்த கேரக்டரை பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணவே கிடையாது. திடீர்னு வந்து இவன் பயங்கரமாக பண்ணுறான், இவன் என்னடா பயங்கரமாக வில்லனாக பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. உண்மையான மெயின் வில்லன் பார்த்திங்கன்னா இளைய தளபதி தான். பட் அவர் இவ்வளோ ஈவலாக மாறுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா சைடில் பில்ட் ஆகணும். அது எதுவுமே காட்டல. சின்ன வயசில் கடத்திட்டு போயிட்டாங்க, திடீர்னு வந்து இவர் காப்பாற்றினா அவன் நல்லவனாக தானே இருக்கணும், ஏன் இவ்வளோ ஈவலாக மாறுறான்? ஸோ அந்த ஈவலாக மாறுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமே, அதையும் கொடுக்கல. ஸோ லேசி ரைட்டிங், அவ்வளோ லேசியாக எழுதியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நல்லா தான் காமிச்சிருக்கீங்க ஓகே, பட் அதான் அந்த ஆடியன்ஸ் ஏற்றுக்கணுமே, அதை ஏற்றுக்காத மாதிரி ஒரு ரைட்டிங்கை பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இது ஒரு பயங்கரமான நெகட்டிவ். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லோகேஷுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் தான் தளபதியாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பார். மாஸ்டர்லேயும் சரி, லியோலேயும் சரி. லியோலேயும் நிறைய ஃப்ளாஸ் இருக்குதான், பட் இந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் நல்லாவே இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சில விஷயங்கள் அதெல்லாம் நடக்கலை தான். பட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுக்கு அந்த படம் நல்லாவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்சிக்குள்ளேயும் வருது, எல்லாமே ஓகே தான். அந்த படத்தில் நெகட்டிவ்ன்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பாசிட்டிவை விட
நெகட்டிவ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ விஜயை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணது யார் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, லோகேஷ் அண்ட் அட்லியை கை காமிச்சு நான் போயிடுவேன். அட்லீஸ்ட் எல்லாத்தை காப்பி பண்ணாருன்றது இருக்கட்டும், அதை தாண்டி பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணதுன்றது இவங்க 2 பேர் மட்டும்தான். இந்த படத்துலையும் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வருது, பட் அது எதுவுமே டோன்ட் மேக் அ சென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில மிஷனுக்குலாம் இவங்க போகிறாங்கல்ல, அந்த மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, எதுக்காக அந்த மிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாவே இல்லாமல் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் நடக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அதை தாண்டி வர 1-2 மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அண்டு மோகன் பார்த்தீங்கன்னா, அதாவது மைக் மோகன் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் சாய்ஸ் இந்த மூவிக்குன்னு நான் சொல்லணும். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பப்பட்டு ஜோக்கர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த மைக் மோகனோட அந்த வில்லன் கேரக்டரை பார்க்கும்போது பீஸ்ட் படத்தில் வர அந்த வில்லன் தான் ஞாபகம் வரும். இவன் வேற மைண்டுக்கு வந்துட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. அவர் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த வில்லனோட ரைட்டிங்காக இருக்கட்டும், அவனை வில்லன் சொல்லிட்டு நம்ம முதல்ல ஏற்றுக்கணுமானே தெரியல. ஏன்னா அவன் வில்லனே கிடையாது. மெயின் வில்லனே பார்த்தீங்கன்னா இளைய தளபதி தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வில்லனை ஏற்றுக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன் ரோலுக்கு ஏன் மைக் மோகனை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷினாக தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு பேட் சாய்ஸ் தான். அவரை எடுத்துருக்கவே தேவையில்லை இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட சீனை வச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இல்லை, அவரை எடுத்துருக்க தேவையில்லை இந்த படத்துக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா விபி படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ட்விஸ்ட்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்களில் லைட்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே என்ன மாதிரி ட்விஸ்ட் அவங்க வச்சுருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ திடீர்னு வந்து இது நடக்கும், திடீர்னு அது நடக்கும். இதெல்லாம் உண்மையில நடந்துச்சா படத்துலன்றதை நம்மளே கவனிச்சிருக்க மாட்டோம். பட் அது ஒரு ட்விஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருப்பாங்க. இட்ஸ் ஓகே. ஏன்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு பழைய கதை தான். ஒரு பழைய கதையை இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் புதுசாக காட்டணும்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு தான் காட்டணும். ஸோ ஓகே, அண்ட் அக்செப்டபிள் தான் அது எல்லாமே. ஸோ அந்த ட்விஸ்ட்டெல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு அடுத்தடுத்த நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான கதை தான். ஸோ பையனை பார்த்திங்கன்னா வில்லன் கடத்திடுவான். வில்லன் பார்த்திங்கன்னா அந்த பையனை ஹீரோக்கு எதிராகவே திருப்பி வளர்த்து விட்டு ஹீரோவை ரிவெஞ்ச் பண்ணுவான்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த கதை தான். ஸோ அதுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதணும்னா சில விஷயங்கள்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் ஓகே தான், இந்த ட்விஸ்ட்டெல்லாம் வச்சது ஓகே, நாட் பேட், ஓகேன்னு சொல்லுவேன். அண்டு லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செம்மையாக அடி வாங்கியிருக்கும். முக்கியமாக சொல்ல போனோன்னா இந்த சேப்பாக் ஸ்டேடியம் மேலே பைக் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னால் அக்செப்டே பண்ண முடியல. டேய் நானே அணில்றேன், என்னால் இதை ஒத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு மெட்ரோக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கை விட்டு ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருப்பாங்க. வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெலுங்கில் போயிட்டு கஸ்டடின்னு ஒரு படம் எடுத்துட்டு பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்தார் தான். ஸோ அந்த வைப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எடுத்துகிட்டார் போல இருக்குது. ஏன்னா அவனுங்க அதை ஒத்துப்பானுங்க. அவனுங்க ஊரில் ஆடியன்ஸ்லாம் எப்படி மலுமட்டன்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரியும். ஆனால் நம்ம ஊரில் எப்படி ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க சீனு, மெட்ரோக்குள்ளே கண்ணாடியை உடச்சிட்டு பைக்கை ஓட்டுறது, ஸ்டேடியம் மேலே நீங்கள் வண்டியை ஓட்டுனீங்க பார்த்தீங்களா. ஸோ விஜய் ஃபேனாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அடுத்து இந்த குருவி படத்தில் இந்த ட்ரெயினில் எகிருவார் தெரியுமா, அதாவது பில்டிங்லேருந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு எகிருவார். அதுக்கப்புறம் இந்த சீனை நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன், நடக்கக்கூடாது அந்த மாதிரி. அதுக்குள்ளே எல்லாம் மறந்துடணும். அதை இல்லைனா ஓட்டிகிட்டு வரும்போது ட்ரிம் பண்ணிடணும் அந்த வேர்ஷனை. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, லியோவில் மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி நடிச்சு பொழந்து விட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அவங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால் அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். லாஜிக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த படத்தில் அடி வாங்கியிருக்கு. ஸோ அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம படத்தை உட்காந்து பார்த்தா மட்டும் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அண்டு விசில் போடு சாங்குக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பயங்கரமான நெகட்டிவ். ஏன்னா விசில் போடு சாங்கை இவங்க ரிலீஸ் பண்ணும்போது அது பயங்கரமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குச்சு. பட் ஓகே, நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கினாலுமே அந்த பாட்டை எல்லாருமே கேட்டு 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 பழகி அந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த பாட்டு இப்படி தான் இருக்கும், தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பீட்டுன்றது தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது நான் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக சில பீட்டை ஆட் பண்ணுறேன், நானும் அனிருத் மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்கிரி பொங்கல் பாட்டு வரும்ல, அதில் வர பீட்டை எடுத்து இந்த விசில் போடு கூட மேட்ச் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. ஏற்கனவே கேட்டு பழகின அந்த பாட்டை நான் மறுபடியும் கேட்கலான்னு வரும்போது அந்த பீட் கூட மேட்சே பண்ண முடியல, சிங்காகவும் ஆகலை. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு வழி பண்ணி வச்சிட்டானுங்க அந்த பாட்டை. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதை அப்படியே விட்டுருந்தா கூட யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. பட் நான் பீட் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த போக்ரி பொங்கல் பீட் அப்படியே ஆட் பண்ணி விட்டாங்க பார்த்தீங்களா, ரொம்பவே கொடூரம் அதெல்லாம். ஸோ இது ஒரு பயங்கரமான நெகட்டிவ். அதை பண்ணாமலே இருந்திருக்கலாம், ஏன் பண்ணாங்கன்னே தெரியல. எனக்கு இந்த படத்தில் பாசிட்டிவாக பட்ட விஷயம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னால அது இதுதான். விஜயோட ஆக்டிங் அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக சொல்லவே கூடாது தான், பட்டு சொல்லணும், சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் அது மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது. அந்த எமோஷ்னலாக சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவர் பையன் இறந்து போகாமல் சில சீன் வரும்போது அதெல்லாம் எமோஷ்னலாக அவர் ஆக்ட் பண்ணிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
அண்ட் இந்த மட்டை சாங்கை பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண விதம்ன்றது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஈவலாக சில விஷயங்களை பண்ணி ஸோ எதையோ ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆணவத்தில் அவன் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு அந்த பாட்டை ப்ளேஸ் பண்ண விதம்ன்றது நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட கேமியோ வச்சு அந்த பாட்டை மேட்ச் பண்ணி எப்படியோ சமாளிச்சிட்டானுங்க. ஏன்னா மட்டை சாங் வரும்போது நெகட்டிவாக தான் ரிவ்யூ வாங்குச்சு. பட் அந்த பாட்டு அதை கொரியோகிராஃப் பண்ணி ப்ளேஸ் பண்ண விதம்ன்றது நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் சிக்னேச்சர் ஷாட் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த நம்ம விஜய் கையை வச்சுக்கிட்டு கண்ணால் மட்டும் பார்ப்பார் பார்த்தீங்களா, ஷோல்டரை இறக்கி. ஸோ அது வேணும்னா இந்த படத்துக்கான சிக்னேச்சர் ஷாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் எந்த படத்துலேருந்து சுட்டாங்கன்னு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இந்த படத்தில் அந்த சீன்ஸை நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷாட்டை. அதனால் அந்த சீக்வன்ஸுன்றது நல்லா இருந்துச்சு. அண்டு லாஸ்ட்டாக சொல்ல போனோன்னா விஜயை பியூர் அண்ட் பியூராக வில்லன் வெர்ஷனில் நம்ம பார்த்ததுன்றது ஒரு செம்ம ஃபீலை கொடுத்துச்சு. அதாவது அந்த ஈவில் விஜய். ஸோ அவரோட கேரக்டர் அண்ட் மேனரிசம்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு உண்மையான ஷோ ஸ்டீலர். ஸோ அவர் வச்சு செகண்ட் ஹாஃபில் வந்து பில்டப் பண்ணது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அது உண்மையிலே எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் சொல்கிறேன், தேட்டரில் கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா தேட்டர் மெட்டீரியல் மூவி தான். அண்டு ஃபைனலாக ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா லாஸ்ட்டில் அந்த சேப்பாக்கில் நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் சிஎஸ்கே மேட்ச் அது ஒரு மெயின் லீடாக கொண்டு போய் அந்த சீக்வன்ஸை ப்ளே பண்ண விட்டு இருந்தாங்க. பேக்ரவுண்டில் நிறைய விஷயம் ஃபன்னியாக நடந்துட்டு இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ்ன்றது நல்லாவே இருந்துச்சு. ஃபாஸ்ட் பெஸ்ட்டாக போயிருந்துச்சு. ஏன்னா மேட்சும் நடந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் இவங்களோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ன்றது நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த சேப்பாக் ஸ்டேடியமில் வர அந்த போர்ஷன்றது நல்லா இருந்துச்சு. மறுபடியும் பார்க்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த படத்தில் பாசிட்டிவாக பட்ட விஷயங்கள். ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவாக நான் சொன்னது இவ்வளோ தான் இருந்துச்சு. அதாவது லாஸ்ட்டில் நான் சொன்னல அது மட்டும் தான் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு நெகட்டிவ் தான். ஆனால் இந்த படத்தை தேட்டரில் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு ஒரு மூவி தான். கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வரலாம். ஸோ அதை தாண்டி இது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி, இந்த படம் செம்மையாக இருக்குது, இதை பண்ணியிருக்காங்க அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எவன் எது சொன்னாலும் அவனுக்கு நம்பவே நம்பாதீங்க. எல்லாருமே போய் சொல்கிறானுங்க. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு வைப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒன் டைம், அவ்வளோதான். பட் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா நம்ம விஜய் பார்த்திங்கன்னா கடைசியாக அவர் கிளம்புற நேரத்தில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. நிறைய இந்த கேமியோஸை வைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய படங்களுக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இவங்களை வந்து இந்த படத்தில் இவர் கூட நடிக்க வச்சதா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அவர் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை தாண்டி நிறைய பேருக்கு மேலே ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அவர் இந்த படத்தில் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஒரு பெரிய ஆக்டர்ஸும் அதை பண்ண மாட்டாங்க. பட் விஜய் அதை பண்ணியிருக்காரு. அதுக்காகவே ஒரு பிக் சல்யூட். பட் அப்படிப்பட்ட ஒரு சான்ஸை நம்ம வெங்கட் பிரபு வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் 6.4 out of 10. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் ஒன் டைம் விசிட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கேட்க மறந்துட்டேன். இந்த என்னண்ணா அவனா சார்? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ மயக்கம். இப்போ நான் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் த ரிவ்யூ சொல்ல போகிறேன். அதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த வெர்ஷன் ஆஃப் த ரிவ்யூ இப்போ தான் சொல்ல போகிறேன். இந்த படத்தை தேட்டரில் போய் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதாவது நார்மலாக எனக்கு படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வெளியே வரணும். எனக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, நிறைய இருக்கக்கூடாது. ஸோ நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிட்டு நான் கொடுத்த காசுக்கு படம் ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி நான் வெளியே வரணும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் செம்ம ட்ரீட் தான். அண்டு உண்மையிலேயே ஒரு அழுத பழசான கான்செப்டாக இருந்தாலுமே அந்த கான்செப்டில் முடிஞ்ச அளவுக்கு என்னத்தை ட்விஸ்ட்டை வச்சு ப்ளே பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக வைக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அது உண்மையிலே ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. ஸோ படத்தோட பாட்டெல்லாம் நம்ம தனித்தனியாக கேட்கும் போது அந்த பாட்டெல்லாம் உண்மையிலே நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் மேட்ச் பண்ணி ஒரு பிளேஸில் அந்த பாட்டை ஃபிக்ஸ் பண்ணும் போது உண்மையிலே அந்த பாட்டெல்லாம் பார்க்கும் போது நல்லாயிருக்கு. அண்ட் ஆல்சோ படத்தில் வர சீன்ஸ் கூட அந்த பாட்டை கேட்கும் போதும் இன்னுமே நல்லாயிருக்கு. அண்டு லாஸ்ட்டில் வர அந்த சேப்பாக் கிரவுண்ட் ஃபைட் சீக்வன்ஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட் அண்டு ஃபேன்ஸுக்கு செம்ம சர்வீஸ் செஞ்சுருக்காரு வெங்கட் பிரபு. ஸோ ஃபேன்ஸே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் போர் அடிக்காமல் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சீன்ஸ் எல்லாம் கொண்டு போக வைக்க முடியுமோ அந்த லெவலுக்கு அந்த சீன்ஸை கொண்டு போக வச்சுருக்காங்க. படத்தில் சில லேக்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துலையுமே அதை நல்லாவே ஃபாஸ்ட் பேஸாக கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமோ, ஜென்ரல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் சொல்கிறேன். அண்ட் அதை தாண்டி ஓவராலாக படம் பார்க்கும் போதுமே உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இந்த இடம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் கொடுக்காத மாதிரி தான் இந்த படத்தை பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. ஸோ இப்போ நார்மலாக யாராவது இந்த படத்தை போய் நான் தேட்டரில் பார்க்கணும், நான் பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் போதும், அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ட்ரீட்டு தான். நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். அதுவும் விஜய் ஃபேன்ஸு பயங்கரமாக இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்களும் பயங்கரமாக இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவீங்க.
ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் த ரிவ்யூவில் பார்க்கும்போது இந்த படத்துக்கு ரேட்டிங் கண்டிப்பாக 8 out of 10 கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான மூவி. தேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ உங்களுக்கு இப்போவே நல்லா புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வெர்ஷன்றது என்னோட வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன்றது ஜென்ரல் ஆடியன்ஸோட அந்த மைண்ட் செட்டு. அண்டு நானும் ஜென்ரல் ஆடியன்ஸ் அந்த படத்தை போய் பார்க்கும்போது அண்டு தளபதி ஃபேனாகவும் இந்த படத்தை பார்க்கும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, உண்மையிலே இந்த படம் இவ்வளோ போதும் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆஸ் அ மூவி ஃபேனாக இல்லாமல் ஒரு படத்தை பார்த்து நான் என்ஜாய் பண்ணால் போதும், தேட்டரில் போயிட்டு நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வரணும், அவ்வளோதான் எனக்கு மைண்ட் செட் கிளியர் ஆகிடணும் அப்படின்னு போய் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த படம் செம்ம ட்ரீட்டு தான். பட் அதை தாண்டி ஒரு மூவி ஆஸ்பெக்டில் இந்த மூவி இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டேரக்டரோட மைண்ட் செட் அண்ட் விஷனில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதுவே ஒரு ஃபேன் சர்வீஸ் மூவியாக இந்த படத்தை நான் பார்க்கும்போது உண்மையிலே இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் சொல்லியிருப்பேன் இந்த ரிவ்யூவோட ஸ்டார்டிங்லேயே இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண்ணுச்சு அண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆஸ் அ மூவி ரிவ்யூவராக அந்த ஆஸ்பெக்டில் இந்த படம் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. பட் ஆஸ் அ தளபதி ஃபேன் அண்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு உண்மையிலே ஒரு செம்ம ட்ரீட் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த படத்துக்குமே நான் வந்து 2 ரிவ்யூ கொடுத்ததே கிடையாது. இந்த படத்துக்கு மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் 2 ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலுமே இது ஒரு கன்ஃபியூஷனாக சுற்றிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் 2 வெர்ஷன் ஆஃப் த ரிவ்யூ நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷன்றது என்னோட வெர்ஷன். ஆஸ் அ மூவி கிரிட்டிக் அண்டு மூவி ரிவ்யூவாக இந்த படத்தை இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த ரிவ்யூ நான் சொல்லியிருப்பேன். அண்டு ஜென்ரல் ஆடியன்ஸாக படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சா, கொடுத்த காசுக்கு படம் ஒர்த்தா, தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எந்த ஒரு ஃபீல் இருக்குது, ஸோ அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் செகண்ட் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு இப்படி ஒரு ரிவ்யூ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் மூவி லவ்வராக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இந்த படம் இருக்குன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த ரிவ்யூ வச்சு நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், ஸோ நம்ம இப்படி தான் இந்த படத்தை எடுத்துக்கணும், இப்படி தான் பார்க்கணுன்றதை உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கிளியர் ஆகியிருக்கும். ஸோ எப்படி இந்த ரிவ்யூ சொல்லி முடிச்சிட்டேன். எந்த படத்துக்கும் இவ்வளோ பெருசாக ரிவ்யூ சொன்னதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. படம் பார்த்து முடித்தாலும் சரி, பார்த்துட்டு வந்தாலுமே சரி, இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டுக்கப்புறம் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக ரேட்டிங் கொடுத்தேன். ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 7.5 out of 10. ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் டிக்ஸ்டர் மூவி சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு டிக்ஸ்டர் மூவி சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.